வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் டைம் சேனல். நம்ம சேனலில் புதுசாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி தாராளமாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்குள்ளே வீடியோக்கு போவோம். நம்ம இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன லேர்னிங் பண்ண போகிறோன்னா, நாங்கள் புதுசாக 2 ப்ரோக்ராம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் சொல்கிறதோட இது ஒரு நல்ல ஒரு பரிமாறுன்னு சொல்லலாம், பரிமாற்றி ஒரு போட்டின்னு சொல்லலாம். இது ஒரு போட்டி கூட இல்லாமல் இது அவங்களுக்கான கேள்விகளை அவங்க கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூகுள் மீட் அண்ட் தென் நிறைய டெலிகிராம் இந்த மாதிரிலாம் போனால் கூட டீச்சர்ஸ் நிறைய பாடங்களை அமைச்சிட்டு அது ரொம்ப டீச் பண்ணுறதில்ல. ஸோ இதனால் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எல்டர் யாரும் இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பாடங்கள் செய்யறதுக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கும் தெரிலன்னு சொல்லும்போது அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. கூகுள்லேயும் சில ஆன்சர் கிடைக்காது. ஸோ அவங்க தப்பான விடையை இது பண்ணி அதில் அவங்க செய்யாமல் விட்டுடுறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இடம் கொடுக்குறது தான் இந்த ஒரு அரிய வாய்ப்பு. ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு தமிழ் ஸ்கூலாக இருந்தாலும் இதுலேயே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருந்தாலும் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் ஒன்று மலே, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் இது இருக்கும். இது நாங்கள் ஒரு வீக் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமாக இது பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பாடத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த பாடத்தில் ஏதாவது கேள்விங்க இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இப்போ இந்த வாரம் இது மண்டே. இந்த மண்டேயில் நாங்கள் என்ன இந்த வாரத்துக்கு சூஸ் பண்ணியிருக்க லாங்குவேஜ் என்னென்னா தமிழ். இது தமிழ் வாரத்தில் உங்களுக்கு உண்டான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 1ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரை, ஸ்டாண்டர்ட் 1லேருந்து ஸ்டாண்டர்ட் 6 வரைக்கும் உள்ள மாணவர்கள் அவங்களுக்கான தமிழ் கேள்விகளை கமெண்டில் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கொஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணி உங்களோட இதை கேட்கணும். அது கிளியராக இருக்கணும். கொஷன் என்பது ரொம்ப கிளியராக இருக்கணும். தென் உங்களோட ஆன்சர் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும் என்பதையும் ப்ராக்கெட்டில் நீங்கள் சொல்லலாம். இல்லைனா நார்மலாக நீங்கள் பேசிக்கில் நாங்கள் தமிழ்லேயே உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவோம். இப்போ இது தமிழ் வாரனால நீங்கள் தமிழ் கேள்விகளை மட்டும்தான் கமெண்ட் பேஜில் கேட்க முடியும். உங்களுக்கு உங்களுக்கு வேறு பாடங்கள் கேட்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்தந்த பாடங்கள் வரும் வாரங்கள் அப்போ தான் நீங்கள் கேள்விகளை கேட்க முடியும். இப்போ அடுத்த வாரம் இங்கிலீஷ் வீக் உங்களுக்கான இங்கிலீஷ் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி அதுக்கடுத்த வாரம் மொழி, அதுக்கடுத்த வாரம் சயின்ஸ் அண்ட் லாஸ்ட் வாரம் மேத்ஸ். அப்போ திருப்பி ரிப்பீட் ஆகி தமிழ் வாரம் சரி அப்படி வரும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மாணவர்கள் அவங்க கேள்வியை சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு டியூஷன் மாதிரி. அண்ட் தென் அவங்களுக்கு தெரியாத எந்த கேள்விகளாக இருந்தாலும் இதில் ஒரு டீச்சர் மாதிரி நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இது மண்டே இன்றைக்கி ஆரம்பித்து தேர்ஸ்டே வரைக்கும் டைம் இருக்குது உங்களோட கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு. தேர்ஸ்டே அப்புறம் நீங்கள் கமெண்ட் நீங்கள் என்ன அனுப்பினாலும் எங்களால் லிசன் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கொஸ்டின்ஸ்லாம். ஸோ தேர்ஸ்டேக்குள்ளே உங்களோட ஏதாவது தமிழ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பேஜில் அனுப்பிடுங்க. நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்கவுங்க பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா வீடியோ அந்த கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஆன்சர்ஸையும் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த வாரத்தோட லாஸ்ட் டே வீக்கெண்ட்ஸான சண்டேயில் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் தான் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அந்த வீடியோ டைட்டில். அதில் நீங்கள் எல்லாம் கேட்ட கேள்விகளுக்கான விடையை அதில் இருக்கும், தமிழ் விடைகள். அதே மாதிரி அதுக்கடுத்த வாரம் இங்கிலீஷ். அந்த மாதிரி தான் ஒரு இதுக்கும் நாங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதன் மூலமாக இது நல்லா பயன்படுத்தி கொண்டு நல்லா படிக்கலாம். அந்த பாடத்தை சரி ஒதுக்காமல் சரி நம்மளுக்கு தெரியல சொல்லிட்டு ஒதுக்காமல் எல்டர் யாரும் இல்லைனா கூட நீங்கள் இதில் கேள்வி கேட்டு தெரிஞ்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் வாரம்னால உங்கள் தமிழ் கேள்விகள் நீங்கள் கன்ஃபார்ம் கமெண்ட் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நிறைய கமெண்ட் பேஜில் நிறைய நாங்கள் கொஷின்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம். உங்களோட கொஷின்ஸ்க்கு தரமான ஒரு சரியான ஆன்சர் நாங்கள் நிச்சயமாக லாங் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் வரணுன்னா பெல் பட்டனை அனுப்ப மறந்துடாதீங்க. தேங்க்யூ.